எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்கள் ஆக வேண்டும் என்றே இப்படி விரும்புகிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் பவுலை கொண்டு எழுதுகிறார். இந்த இடத்துல பிதாவுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறியணும். அந்த ரகசியம் மிகப்பெரிய ஒரு ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் என்றே வேதம் சொல்லுகிறது. வேதத்திலே பல ஐஸ்வர்யங்களை குறித்து எழுதுகிறது. நாம் பார்ப்பது போல தங்கமோ பணமோ அந்த ஐஸ்வர்யம் கிடையாது. வேதத்திலே அநேக விதமான பொக்கிஷங்கள் இருக்கிறது, ஆசீர்வாதங்கள் இருக்குது. அதுல ஒண்ணு என்னன்னா, பிதாவையும் இயேசு கிறிஸ்துவையும் அறிவது. அதான் ஒரு வேதவசனம். யோவானின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல, பிதாவையும் குமாரனையும் அறிவதே நித்திய ஜீவன். பிதாவையும் குமாரனையும் அறிவதுதான் நித்திய ஜீவன். அப்ப நித்திய ஜீவன் என்பது என்னன்னா, தேவனை அறிவது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் இடையில இருக்கிற அந்த மறைபொருள், அந்த ரகசியத்தை அறிவதுதான் நித்திய ஜீவன் என்று வேதம் சொல்கிறது. அப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை நீங்க பார்க்கணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு எப்போது குமாரன் என்ற பெயர் கொடுக்கப்பட்டுச்சு? 1 யோவானின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாகவும் இருந்ததாம்.